கவிக்குயிலோசை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மரங்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய அரச மரம் அதிக அளவில் ஆக்சிஜனை தரக்கூடியது. மேலும் இலை, காய், பட்டை என அரச மரம் முழுவதும் மருத்துவ குணம் உடையது. அரச மர இலைகளில் அஸ்பார்டிக் அமிலம், ஸ்டெராய்டு, மெத்தயோனின், கிளைசின் போன்ற பல சத்துக்கள் உள்ளன. இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் அரச மரத்தின் இலை கொழுந்துகள் உடலுக்கு நலம் தரும் உணவாக பயன்படுகின்றது. அரச மர கொழுந்து இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது புளி, தேவையான அளவு உப்பு, காய்ந்த மிளகாய் 2, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் ஆகியவற்றை நல்லெண்ணெயில் வதக்கி அரைத்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் கடுகு, சீரகம் சேர்த்து தாளித்தால் சத்தான சுவையான அரசு இலை கொழுந்து துவையல் தயாராகிவிடும். இவற்றை சுடு சோற்றில் பிசைந்து உண்ணலாம். இட்லி, தோசையில் சேர்த்து சாப்பிடலாம். மேலும் கொழுந்து இலைகளை இடித்து பசையாக்கி பல் துலக்கலாம். அரசு மர இலை கொழுந்துகளை பாலுடன் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் சளி, இருமலால் வரும் காய்ச்சல் குணமாகும். அரச மர இலை கொழுந்துகளை மருந்தாகவோ உணவாகவோ பயன்படுத்தும் பொழுது கருப்பை கோளாறுகள் நீங்கும். ஆண் பெண் மலட்டுத்தன்மை சரியாகி குழந்தை பேறு கிடைக்கும். அரச மர காற்று மன அமைதியையும் மூளையின் செயல்பாடுகளை தூண்டும் தன்மை உடையது. எனினும் அரச மரத்தின் எந்த உறுப்புகளையும் மருந்தாக பயன்படுத்தும் பொழுது தகுந்த மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். நன்றி, வணக்கம்.